ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலேஜ் வெப்சைட்டில் எப்படி செமஸ்டர் எக்ஸாம் ஃபீ ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய் நம்ம காலேஜோட வெப்சைட் அட்ரஸ் vcw.ac.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ நம்ம காலேஜோட வெப்சைட் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் எய்டட் அன்எய்டட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது இல்லாமல் கீழே வந்து குயிக் லிங்க்ஸ்லையும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஃபீ பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ரெண்டில் எதில் போனீங்கனாலும் நீங்கள் வந்து செமஸ்டர் எக்ஸாமோட ஃபீ வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு லாகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் யூசர் நேம் அப்படிங்கிறது என்ன, உங்களோட ஐடி நம்பர். ஸோ இந்த ஐடி நம்பர் அப்படிங்கிறது உங்களோட ஐடி கார்டில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே ஐடி நம்பர் தான் உங்களோட பாஸ்வேர்டும். ஸோ இப்போ கிளிக் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லாகின் இதில் உங்களோட ஐடி நம்பரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ ஐடி நம்பர் வந்து உங்களோட ஐடி கார்டில் இருக்கும், இந்த 5 டிஜிட் நம்பர். அண்ட் தென் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா அதே சேம் நம்பர் தான். ஸோ அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு சூஸ் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் வெள்ளாளர் காலேஜ் ஃபார் விமன் அப்படிங்கிறதுல ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது, எஸ்எஃப் அப்படின்னு போட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த வெள்ளாளர் காலேஜ் ஃபார் விமன் ஏ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்எஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் வெள்ளாளர் காலேஜ் ஃபார் விமன் எஸ்எஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இப்போ லாகின் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா இங்கே வந்து உங்களோட அகடமிக் இயர், டேட்டு, கோர்ஸ் இதெல்லாம் போட்டு வரும். இதெல்லாம் உங்களோட ஃபீஸ் எவ்வளோங்கிறது இருக்கும். இதில் இந்த ஆப்ஷன் கீழே இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பே நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இப்போ இந்த பே நவ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, வாட்ஸ்அப் பேமெண்ட். இதில் யூபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், அமேசான் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஃபீஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ரெசிப்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா, இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக 4 ஐக்கான் இருக்குது. அதில் இந்த அகடமிக் பக்கத்தில் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும். அதில் வந்து செகண்ட் ரெசிப்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரெசிப்ட். ஸோ இங்கே ட்ரான்சாக்ஷன் நம்பர் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். இந்த ரெசிப்ட்டை தான் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ இந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். Thank you.